ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பேசிக் சம்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சம்க்கு போயிடலாம். அதாவது an ஆர்டிக்கல் பாட் ஃபார் 150. பாட்னா நான் சொன்னேன் வாங்குறது. அப்போ வாங்குறதுனா காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அண்ட் சோல்டு ஃபார் 135. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 135. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் 150 ரூபாய்க்கு வாங்கி 135 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அப்ப அவர் கன்ஃபார்ம் லாஸ் தானே. இங்க லாஸ்ன்னு கொடுக்காட்டியும் நமக்கே தெரிஞ்சிருக்கணும் லாஸ். அப்ப என்ன கேக்குறாங்க? லாஸ் பர்சன்ட் ஃபார்ம் பை பி 100. கரெக்டா? இப்ப எவ்வளவு 15 ரூபா கம்மி. Identical articles for a total of 15. He sells each of them for profit percentage will be percentage. ஓகேங்களா? அதாவது a man buys 10 identical articles. அப்ப 10 ஆர்டிகல்ஸ் ஃபார் ஏ டோட்டல் ஆஃப் 15. அப்ப 10 வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 15 ரூபாய். 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இஃப் ஹி செல்ஸ் ஈச் ஆஃப் தெம் ஃபார் 1.7, ஒவ்வொன்றும் ஒரு ரூபாய் 70 பைசாக்கு விற்கிறாரு அப்படின்னும் போது அப்ப 10 இன்டூ 1.7 எவ்வளோ? 17 ரூபாய். கரெக்டா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ இதான காஸ்ட் ப்ரைஸு, இதான செல்லிங் ப்ரைஸு. அப்போ கண்டிப்பாக அவருக்கு வந்து ப்ராஃபிட் தான், 2 ரூபா லாபம். அப்போ 2 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 15 இன்டூ 100. அதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னப்பா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்து தான் தெரியும். இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோன்னா வரும் 3 டைம்ஸு. இங்கே என்னது இது? 20 டைம்ஸு. இப்போ 40 டிவைடட் பை 3. பர்சன்டேஜில் வேல்யூஸ்லாம் படிக்க சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? 40 டிவைடட் பை 3 வேல்யூ என்னது? 13.33%. இந்த வேல்யூஸ்லாம் படிக்க சொன்னேன். இது உட்காந்துட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, படிச்சுக்க சொன்னேன் ஃபாஸ்ட்டாக போடுறது. ஓகேங்களா? இது வந்து பர்சன்டேஜில் பாருங்க, பர்சன்டேஜ் இன்ட்ரோடக்ஷன்லாம் சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. The ratio of profit to the cost price. Profit 2 நான் டிவைட் தானே, காஸ்ட் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3:8. 3:8 என்ன? 3/8. அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸ் வந்து 8 ரூபா, ப்ராஃபிட் 3 ரூபா. அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட், அப்போ செல்லிங். ஓகேவா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் என்ன கேட்குறாங்கன்னா செல்லிங் பிரைஸ் டு காஸ்ட் பிரைஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ செல்லிங் பிரைஸ் என்னது? ப்ராஃபிட் பிளஸ் காஸ்ட் பிரைஸா? அப்போ 3 ரூபா பிளஸ் 8 ரூபா, அப்போ 11 ரூபா. அப்போ எஸ்பி என்னது? 11 டிவைட் பை சிபி என்னது? 8. 11:8. பாத்தீங்களா? ஒரு சிம்பிளான ஒரு சம் தான். இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கறது என்னென்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சிம்பிள் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் சம். An article is sold at profit of 250%. What is the ratio of its cost price to selling price? காஸ்ட் பிரைஸ் டு செல்லிங் பிரைஸ் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அதாவது இந்த ஆர்டிகல் இஸ் சோல்ட் அட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளோ? 250%. ஓகேவா? இப்போ இங்கே எதுவுமே எந்த டேட்டாவும் கொடுக்கலப்பா. ஸோ அந்த அந்த ஆர்டிகல் காஸ்ட் ப்ரைஸ் நான் ஒரு விலை வாங்கியிருப்பேன். 10 ரூபா வாங்கியிருக்கலாம், 1 ரூபா வாங்கியிருக்கலாம், 1000 ரூபா வாங்கியிருக்கலாம். அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் தானே 100 ரூபாயா இருந்திருக்கும். நான் எவ்வளோ வாங்கியிருக்கணும் அதானே 100 ரூபா இருந்திருக்கும். அப்போ அதுல இருந்து எனக்கு லாபம் மட்டுமே 250%. அப்போ 250%ன்னா என்னது? இங்கே பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய். ஓகேவா? எனக்கு லாபம் மட்டும் இது கூட சேர்ந்து 250%. அப்படின்னா என்னது? டோட்டலா வந்து 350%. 350 ரூபாய்க்கு நான் வித்துருக்கணும். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு வித்தா தானே எனக்கு 250 ரூபாய் லாபம் வந்திருக்கும். அப்ப எஸ்பி என்னது? எஸ்பி வந்து 350. அப்ப சிபி டிவைட் பை எஸ்பி தானே கொஸ்டின் கேட்கறாங்க. சிபி டிவைட் பை எஸ்பி என்னது? சிபி என்னது? 100. எஸ்பி என்னது? 350. 0க்கு 0 கேன்சல். 2 5 13 7. அப்ப 2:7. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட் 250. அப்ப 100 ரூபா காஸ்ட் பிரைஸ் இருந்தா 250 ரூபா லாபம்னா செல்லிங் எவ்வளோ? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A shopkeeper bought an article for 2500. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 2500. And it sold at a profit of 12%. 12% விற்கிறான். ப்ராஃபிட் எவ்வளோ? 12%.
அப்ப வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ்ன்னு கேட்கறாங்க. அப்ப இதுதானே 100%. அப்ப இது கூட என்னது 12% எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கிறான். அப்ப செல்லிங் பிரைஸ்னா என்னது? அப்ப 112% தானே செல்லிங் பிரைஸ். அப்ப 2500 இன்டூ 112 டிவைட் பை 100 போட்ட ஆன்சர் 0க்கு 0 கேன்சல். 25 112 இன்டூ 25 25 எப்படி ஆகலாம்? 112 இன்டூ 100/4ன்னு எழுதலாமா? சொல்லியிருக்கோம்ல. 1 4 is 4, 2 4s are 8, 8 4s are 32, 2800. ஸோ இதை இப்படிதான் போட முடியுமா? வேற மெத்தட் இருக்கா? ஓகே வாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு எப்பயுமே 2 மெத்தட் சொல்லுவாங்க கரெக்டா. ப்ராஃபிட் எவ்வளோ? 12%. அப்ப 12% எப்படி ஆகலாம்? 12/100. இதை கேன்சல் பண்ணுமா? 3, இது 25. அப்ப கீழே இருக்கிறது என்னது? காஸ்ட் பிரைஸ். மேல இருக்கிறது ப்ராஃபிட். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்ப 28. ஓகேவா? அப்ப 28 இன்ட்டு 100 2800. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து 25, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 28, ப்ராஃபிட் 3 ரூபா. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் 2500 வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 25 தானே 2500. அப்போ 1 இது 100 டைம்ஸா? அப்போ 28 எத்தனை? இன்ட்டு 100 போட்டுக்க வேண்டியது தான். 2800 முடிஞ்சிச்சு. இந்த மெத்தட் நான் எப்படி போட்டேன்னா, இது வேற எந்த மெத்தடும் கிடையாது, இந்த மெத்தட் தான். அதாவது 25 தான் வந்து 2500. அப்போ 28 எவ்வளோ? இந்த மெத்தட் தான் இது. ஓகேங்களா? அப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2800. இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ நான் எந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இந்த பெர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நான் ஃப்ராக்ஷனாக மாற்றி போடுவோம். அதான் மட்டும் தான் போடுவேன். ஏன் அப்படின்னா அதுதான் ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man bought a watch for 1500. அப்போ வாட்ச் வந்து 1500 வாங்கியிருக்காரு. அப்போ என்ன, அது வாங்கின விலை. அப்போ 1500 காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் சோல்ட் இட் ஃபார் ஏ லாஸ். இங்க பாருங்க, லாஸ்ல விற்கிறாரா? லாஸ் 8%. அப்போ இதுதானே 100%. கரெக்டா? அப்போ அவர் ஏழுக்கு தான் வித்துருக்காரு, 92% தான் வித்துருக்காரு. அப்போ 92% அது 92/100. ஓகேவா? வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் கேட்குறாங்க. இன்டூ 1500 போட்டுக்க வேண்டியதான். 0க்கு 0 கேன்சல். 92 இன்டூ 15, 92 இன்டூ 15, 5 to 10 கடைசி எல்லாத்தையும் 0 ஆகுதா? அப்போ 4 6 0 2 9 0 8 1380. ஆப்ஷன் ஏ சிம்பிளா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதே நீங்க வேற மெத்தட்லயும் போகலாம். எந்த மெத்தட் நீங்க ஃபாஸ்டா போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ் ஆஃப் 8% என்னது? 92% தானே இருக்கும். அப்போ 92/100. இது கேன்சல் பண்ணா என்ன வரும்? 4 to 8, இது வந்து 50 வருமா? ஓகே, அந்த 43 தான் வந்து 43 கேட்கறாங்க. 43 தான் கேட்கறாங்க. அது எக்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1500 தான் வந்து, அந்த 50 தான் வந்து 1500. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுமா? இது வந்து 150 is 50, 0 கேன்சல், 3 0 வந்திருக்கும். அப்போ 43 இன்டூ 13 வந்திருக்கும். 3 3 is 9, 4 is 12, 1290 வருது. ஏன்னா தப்பு பண்றோமா? இங்க பாருங்க, இது வந்து சாரி, எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இங்க 46ன்னு வந்திருக்கும். கரெக்டா? இதை மறுபடியும் ஃபர்தரா அடிச்சா 23 25ன்னு வந்திருக்கும். அப்ப அந்த 23 தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க எக்ஸ். 25 எத்தனை? 1500. பாத்தீங்களா, தப்பா போட்டோம் பாருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அது தப்பாகுது. ஓகே, இதை கேன்சல் பண்ணா 5 5s are 25, 3 3 5s are 15, 0 0ன்னு வருமா? இதை ஃபர்தரா அடிச்சோம் அப்படின்னா 16 வருமா? அப்போ 23 இன்டூ 60 எவ்வளோ? 0 6 3s are 18, 6 2s are 12, 1350. இப்படியும் போடலாம். 2 மெத்தடும் யூஸ் பண்ணலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்றது இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதை டிவைட் பண்ணக்குள்ள பார்த்து பண்ணுங்க, தப்பா பண்ணிட போறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. an item was sold for 12,000 at 20% லாஸ் ஆகும். இங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் நான் கொடுத்துருக்கான். செல்லிங் பிரைஸ் வந்து 12,000 ரூபாய். ஆனா அது வந்து 20% லாஸ்ட்ல வித்துருக்கான். அப்படின்னா என்னது? 80% தான் இது. at what price should it be sold to gain 20%? 20% ப்ராஃபிட். அப்ப அவன் வாங்கியிருப்பான் கரெக்டா காஸ்ட் ப்ரைஸ். அப்ப அது வந்து 100% தான் இருந்திருக்கு போகுது. அதுல இருந்து 20% வந்து லாஸ்ட்ல 12,000 வித்திருக்கான். அவனுக்கு என்ன வேணும்? இன்னும் ஒரு 20% ப்ராஃபிட்டா வேணும் போது அப்ப அது 120 கண்டுபிடிக்கணும். அப்ப இது எப்படி போடலாம்? அந்த 80 தான் வந்து 12,000. நமக்கு என்ன வேணும்? 120 வேணும். அது எக்ஸ். முடிஞ்சு போச்சு சம்மு. 0 0 2 4s are 8, 3 4s are 12. இதே இதை அடிச்சோம்னா 6. ஆன்சர் வந்து 18,000. ஓகேவா? சிம்பிள் சம்.
என்னடா இது கொஸ்டின்லாம் ரொம்ப மொக்கையா இருக்குன்னா, ஆமா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும். அத நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடா போடுறோம் தான் மேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. A bicycle is sold for 1800 at loss of 10%. At what price should be sold to gain 15%? இது ஹோம்வொர்க் போடுங்க. சேம். இத போட்டோம்ல, இதே மாடல் தான். ஹோம்வொர்க். நெக்ஸ்ட். Ravi sold a bicycle for 4200 at a 5% profit. What should be the selling price of the bicycle to gain 15% profit? ரவி வந்து சைக்கிள் வித்திருக்கான். அதான் செல்லிங் பிரைஸ் 4200 அட் 5% ப்ராஃபிட். அப்போ இது என்னது 105%. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 5% எக்ஸ்ட்ரா. வாட் ஷுட் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த பைசைக்கிள் டு கெயின் எ 15% ப்ராஃபிட். அதாவது இந்த 105 தான் வந்து 4200. அப்போ அவங்க என்ன வேணும் 115% வேணுமா? அப்போ 115 எவ்வளோ எக்ஸ் முடிஞ்சு போச்சு. கேன்சல் பண்ணுமா? இது 21, இது 23, இது 1, இது எத்தனை 2. அப்ப 23 இன்டூ 2 என்னது 446. அப்ப 4600 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதே சம்மதான், இதே மாடல் தான். பேசிக் சிம்பிளா புரிஞ்சா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் புக்ஸ் பாட் அட் பிரைசஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 200 to 260 are sold at prices ranging from 250 to 300, what is the greatest possible profit that might be made in selling 25 books? ஸோ அப்போ புக்கு வந்து வாங்குறது பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 200லேருந்து 260 ரூபாய். ஓகேவா? இதுக்குள்ளே ஏதோ வாங்கியிருக்காங்க. அண்ட் சோல்டு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 250 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ள ஏதோ ஒன்று விற்றுருக்காங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட்? அப்போ கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட் ஒன்று என்னது? ஒன்று 200 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு இருந்தால் தான் வந்திருக்கும். கரெக்டா? நீங்களே யோசிங்களா? இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டான். செல்லிங் பிரைஸ் 250 300 ரூபாய்க்கு வித்துருக்கான். அப்போ கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட்னா 200 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு வித்துருந்தா தானே வந்திருக்கும். அப்படின்னா அது காஸ்ட் ப்ரைஸ் 200 ரூபாய்க்கு வாங்கிருக்கணும், செல்லிங் பிரைஸ் 300 ரூபாய்க்கு வித்துருக்கணும். அப்படின்னா அது ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? ப்ராஃபிட் வந்து 100 ரூபாய். 100 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்போ வாட் இஸ் த பாசிபிள் ப்ராஃபிட் தட் மைட் பி மேட் இன் செல்லிங் 25 புக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ 25 புக்ஸுக்குன்னு என்ன வந்திருக்கும்? ஒரு புக்குக்கு 100 ரூபா அப்படின்னா 25 புக்குக்கு எவ்வளோ? 25 இன்ட்டு 100 2700 ரூபா வந்துடும். ஓகேவா? அதாவது இங்க பாருங்க, புக்கு ஒரு புக்கு தான் இது வந்து 200 ரூபாய் 260 ரூபாய்க்கு இந்த ரேஞ்சில் வாங்குறாங்க. அப்ப 25 புக்கு எவ்வளோ? ஒரு அதாவது 200 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு வித்துருந்தா ஒரு புக்குக்கு வந்து 100 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப 25 புக்கு 25 இன்ட்டு 100 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A merchant sell 195 kg of wheat for 10,260 at a profit of 4.50 per kilogram of it. Okay. What is the cost price of 15 kilogram of wheat? ஓகே. அதாவது வந்து மெர்ச்சன்ட் வந்து செல் 195 கிலோகிராம் வீட் குவான்டிட்டி வந்து 195 கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் 10,260 ரூபாய்க்கு விற்கிறார். 10,260 ரூபா. அப்போ இது என்னது? செல்லிங் ப்ரைஸ் அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 4.50 பெர் கிலோகிராம். அப்போ ஒரு 1 கேஜிக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ? 1 கேஜி ப்ராஃபிட் வந்து 4.5 ருபீஸ். அப்போ ப்ராஃபிட் நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். அப்போ ஒரு கிலோ வந்து 4000 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அப்போ 195 கிலோ தானே விற்கிறாரு. அப்போ 195 இன்ட்டு 4.5. 4.5 எப்படி ஆகலாம்? 9/2ன்னு ஆகலாமா? ஓகே, 9/2 தானே 4.5. இப்போ இதை கண்டுபிடிச்சி இது கூட மைனஸ் பண்ணிட்டுனா காஸ்ட் ப்ரைஸ் தானே. அப்போ 10,260 மைனஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். 195 இன்ட்டு 9/2 9/5 சார் அது 45. 9/9 சார் 81 85. 9/1 சார் 9 17. இப்போ வந்து டிவைட் பை 2 போடணும். 8/2 சார் 16, 7/2 சார் 14, 7/2 சார் 14.5. அப்போ 10,260 மைனஸ் 877.5. ஓகேவா? இங்கே 0 இருக்கும் அர்த்தம். இது 10, 9, இது 5, 5, 2, 15, 1, 15ல் 7 போச்சுன்னா 8, 11, இது 9, இது வந்து 2, 9, 11ல் 8 போச்சுன்னா 3, 9382.5. ஓகேவா? இதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 9382.5. ஓகே.
இப்ப கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 15 கிலோகிராம் ஆஃப் வீட் கேட்குறாங்க. அப்ப 15 கிலோகிராம் ஆஃப் வீட் வேணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 1 கிலோகிராம் ஆஃப் வீட் தெரிஞ்சா தானே 15 கிலோகிராம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 1 கிலோகிராம் தெரியும்னா என்ன பண்ணணும், அப்போ 195 டிவைட் பண்ணணும். அப்போ 9382.5 டிவைடட் பை 195. நமக்கு எவ்வளவு வேணும், 15 கிலோ. அப்போ இன்டூ 15 போட்டுக்கோம். ஓகேவா? இங்க பாருங்க, 15 10 150யா, 3 15 45. அப்ப இது அடியும் 10 டைம்ஸ் 13 டைம்ஸ் அடியும். ஓகேவா? 13 டைம்ஸ் இது அடிக்கிறான். கன்ஃபார்ம் கீழே பாருங்க. அப்ப 100% ஷுவரா வந்து மேலேயும் வந்து 13 டேபிள் அடிவான். ஏன்னா ஆப்ஷன்ஸ்லாம் பாத்தீங்களா கரெக்டா அடிஞ்சிச்சு. இப்ப அடிப்புமா 13 7 டைம்ஸ் எத்தனை, 7 13 வந்து 91 கரெக்டா. இப்போ பேலன்ஸ் 2. இங்க வந்து 2 டைம்ஸ் வரும்னா அப்ப 7 2 2. அப்ப ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இது கொஞ்சம் கால்குலேட்டிவ். அதாவது உங்களுக்கு வந்து இந்த சம்ல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதான் பாக்குறாங்க அப்படின்னா, 1 கிலோகிராம் இது கண்டுபிடிங்களா, செல்லிங் பிரைஸ் கொடுத்திருந்தா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க தெரியுதா, ப்ராஃபிட் கொடுத்திருந்தா அதை பேஸ் பண்ணி காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க தெரியுதா தான் கேட்கறாங்க. அதாவது இங்க ப்ராஃபிட் 4000 ரூபான்னு 1 கிலோக்கு சொல்லிட்டான். அப்ப 195 கிலோக்கு ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதை மல்டிபிள் பண்ணலாம். அதை செல்லிங் பிரைஸ் கூட மைனஸ் பண்ணா காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிடும். மொத்தம் 195 டிவைட் பண்ணா 1 கிலோகிராமோட வெயிட்டோட காஸ்ட் பிரைஸ் தெரியும். அது 15 மல்டிபிள் பண்ணா 15 கிலோவோட தெரியும். சிம்பிள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A grocer purchased 10 kilogram rice for 700. He spends some amount on transportation and then sells it for 1400. If the percentage of profit made by the grocer is 30%. Percentage என்ன கொடுத்துருக்காங்க, 30%. 30% எப்படி ஆகலாம், 30 by 100. அப்ப 3. அப்ப P equal to 3 by 10. அப்ப கீழே கத்துனது காஸ்ட் பிரைஸ், மேல கத்து ப்ராஃபிட். அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 13. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? வாட் இஸ் த அமௌண்ட் he spends on transportation? அதாவது 10 கிலோகிராம் ரைஸ் வந்து 700 ரூபாய்க்கு வாங்குறான்ப்பா. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதெல்லாம் செலவு பண்ணிட்டு அவன் என்ன பண்றான்னா 1400 ரூபாய் செல் பண்றான். அப்படி செட் பண்ணக்குள்ள அவனுக்கு வந்து 30% லாபம். எவ்வளவு லாபம், 30% லாபம். ஓகேவா? அப்ப அவன் செல் பண்றது 1400. அது செல்லிங் பிரைஸ் தானே. அப்ப 13 தானே செல்லிங் பிரைஸ். அந்த 13 தானே அது 1400. நமக்கு என்ன கேட்கறாங்க, வாட் இஸ் த அமௌண்ட் he spends on transportation? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த 10 கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த 10க்குள்ளதான் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ண இதுவும் இருக்கும், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செலவும் இருக்கும். கரெக்டா? அப்ப 10 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, இப்போ நீங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 14,000 டிவைட் பை 13 வந்துருக்கும். கரெக்டா? இப்ப நீங்களே யோசிங்களேன், இது 13 இங்க 14. அப்ப கன்ஃபார்ம் ஒரு 1000 அந்த ரேஞ்சுக்குள்ள தானே வரப்போகுது. அப்ப சரி நம்ம அடிச்சு பார்ப்போம். 113 இஸ் 13. இங்க பேலன்ஸ் 1 வருமா, இங்க 100 வந்துருச்சு. அப்ப 100 வந்துருச்சு. இங்க 10ன்னு வருது. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து அதை பண்ண முடியாது. ஒரு 0 போட்டு பக்கத்துல 0 நம்ம சேர்த்துப்போமா. அது எத்தனை டைம் வரும், 7 டைம்ஸ். கரெக்டா? 7 டைம்ஸ் தான் 91. அப்ப 9 வருமா. இங்க எத்தனை டைம்ஸ் வரும், 6. அப்ப அப்ராக்சிமேட்டா எக்ஸ் வந்து 1076 நிறுத்திக்கோங்க. ஓகேவா? அப்ப அவன் 1400 ரூபாய்க்கு செல்லிங் பிரைஸ் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன்லாம் சேர்த்து 1076 ரூபாய் இருக்கு. கரெக்டா? இது இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்டேஷன் பிளஸ் அந்த பர்ச்சேஸ், அந்த கிராசர், இது வந்து செல்லிங் பிரைஸ் ரெண்டுமே சேர்த்து. கரெக்டா? இப்ப அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் எவ்வளவு செலவு பண்ண, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கறான். அப்ப யோசிங்க, 700 ரூபாயும் போது டோட்டலா 1076. அதுல 700 ரூபாய் மைனஸ் பண்ணா என்ன வரும், 6 7 3 376 தான் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? மைனஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், பேசிக்ஸா முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப மொக்கையா தான் இருக்கும் பேசிக்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களான்னா நிஜமா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் அட்வான்ஸா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கல நம்மளால போட முடியும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டைப் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.